தீபிகா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வாகனத்தில் இன்று பறக்கும் படை அதிகாரிகள், தேர்தல் அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். தஞ்சாவூரிலிருந்து திருவாரூர் செல்லும் வழியில் சாலியமங்கலம் என்ற இடத்தில் முதலமைச்சரின் காரை வழிமறித்த தேர்தல் அதிகாரிகள் அவருடைய வாகனத்தை சோதனையிட்டது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திருவாரூரில் இன்று மாலை அவர் தேர்தல் பரப்புரையின் முதல் கூட்டத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் உரையாற்றுகிறார். இதற்காக தஞ்சாவூரில் இருந்து திருவாரூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது அவருடைய பிரச்சார வாகனத்தில் முதலமைச்சர் அமர்ந்திருந்த அந்த வாகனத்திலேயே தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். அதில் பரிசு பொருட்கள், பணம் ஆகிய உள்ளிட்ட பொருள்கள், தேர்தல் விதிமுறைகளை மீறுவதற்கான அந்த பொருள்கள் எதுவும் இருக்கிறதா என்று திருவாரூரில் இன்று தனது பரப்புரையை தொடங்க உள்ள சூழ்நிலையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினின் வாகனத்தை அந்த அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். இன்று சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக தஞ்சாவூர் விமானப்படை தளத்தில் இறங்கி சாலை மார்க்கமாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் திருவாரூருக்கு சாலை மார்க்கமாக பரப்புரையை மேற்கொள்வதற்காக சென்று கொண்டிருந்தார். அப்போது சாலியமங்கலம் என்ற இடத்தின் அருகே அவரது வாகனத்தை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் வழிமறித்து சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனை தொடர்பாக தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகளின் முதலமைச்சரின் வாகனத்தை சோதனையிட்டது குறித்து அந்த பகுதியில் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அந்த பகுதியில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலமைச்சர் வாகனத்தை தஞ்சாவூரிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் சாலியமங்கலம் என்ற இடத்தில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனையிட்டனர். முதலமைச்சரின் இருக்கை மற்றும் முதலமைச்சரின் வாகனத்தின் பின்புறத்தில் பொருட்கள் வைக்கக்கூடிய இடம் மற்றும் அவருடன் வந்த மற்ற வாகனங்கள் உள்ளிட்டவற்றிலும் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் இந்த திடீர் சோதனையில் ஈடுபட்டார்கள். சாலியமங்கலம் பகுதியில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினின் வாகனத்தை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் வழிமறித்து அந்த சோதனையில் ஈடுபட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று திருவாரூர் பரப்புரைக்காக தஞ்சாவூருக்கு தனி விமானத்தில் முதலமைச்சர் சென்று அங்கிருந்து திருவாரூருக்கு அவருடைய வாகனத்தில் சாலை மார்க்கமாக சென்று கொண்டிருந்தார். இன்று திருவாரூர் மாவட்டத்தில் முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் உள்ளிட்டோரை ஆதரித்து அவர் திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம், மன்னார்குடி ஆகிய தொகுதிகளில் இன்று கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இன்று மாலை திருவாரூர் தெற்கு ரதவீதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் மன்னார்குடி தொகுதியில் டி.ஆர்.பி. ராஜா, திருவாரூர் தொகுதியில் பூண்டி கலைவாணன், திருத்துறைப்பூண்டி தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் மாரிமுத்து, நன்னிலம் தொகுதியில் எஸ்டிபிஐ வேட்பாளர் நெல்லை முபாரக் ஆகியோரை ஆதரித்து அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக தஞ்சாவூரில் இருந்து திருவாரூர் சென்று கொண்டிருக்கும் போது சாலியமங்கலம் பகுதியில் நடைபெற்ற இந்த சோதனையானது ஒரு பரபரப்பை அந்த பகுதியில் ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக தலைவரின் முதல் பரப்புரை கூட்டத்திற்கு முன்னதாகவே அவருடைய பிரச்சார வாகனம் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகளால் மறித்து சோதனையிடப்பட்டது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தீபிகா.